வெல்கம் பேக் டு கல்வி வள யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின், அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டுருந்தீங்க. ஸோ அதனால் 10th சயின்ஸுக்கானது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம 2 டேஸாக வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷினை வந்து கலெக்ட் பண்ணி ஸோ அதை எடிட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ நான் வந்து இதில் என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 2 மார்க், 4 மார்க், 7 மார்க்ஸ், ஸோ இது 3 நான் கவர் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த கொஷினை வந்து நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸஸாக டைம் இருந்துச்சு என்னால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் மற்றதை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ் தான் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்லேயும் சரி, நம்ம குவார்டர்லி ஆஃப்லி எக்ஸாம்லேயும் சரி, மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக இருக்க கொஷின்ஸை இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இது படித்தாலே போதும், 100% வந்து நான் ஷூரிட்டி கொடுக்க முடியும், நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் ஒரு அபோவ் வந்து ஒரு 50 எடுக்கலாம் இந்த ஒரு கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா. இதுலேயும் வந்து ஸ்லோ லேர்னர்ஸை விட பிலோ ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பீங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து கொஷினை வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பீங்க. ஸோ அதுக்கான நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான வீடியோவும் நம்ம வந்து ரெடி பண்ணி வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன கொஷின் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். நான் வந்து யூனிட் வைஸாக சப்ஜெக்ட் நேமோடு கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட புக்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதை மார்க் வந்து பண்ணிக்கிங்கன்னு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக தான் அவ்வளோ எஃபோர்ட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் த ப்ரீஃப்லின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து டிஃபைன் இன்ட்ரெஸ்டா வித் கிளாசிஃபிகேஷன் அண்ட் 4th கொஷின், அதாவது நான் இதில் வந்து 1, 2ன்னு கொடுக்கல, 1, 4 நான் அது புக்கில் என்ன இருக்கோ நான் அதுதான் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிறது ஏதாவது ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பரை வச்சு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த 4th புக்கில் வந்து 4th கொஷினில் டிஃப்ரெண்ட் அண்ட் மாஸ் அண்ட் வெயிட், அப்புறம் 7th வந்து ஸ்டேட் அண்ட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, அப்புறம் 10th கொஷின் வந்து ஹவு டஸ் அண்ட் ஆஸ்ட்ரோனட் ஃப்ளோட் இன் ஸ்பேஸ் ஷட்டில், அப்புறம் ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டா, கிவ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். அப்புறம் வந்து செகண்ட் கொஷின் ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். தேர்டு deduce the equation of force using Newton's second law of motion. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்துங்க. a ball of mass 1 kg moving with the speed of the 10 ms power of 1, the rebounds of the perfect elastic collision with the floor. So calculate the change in linear momentum of ball. ஓகே, அதே மாதிரி தேர்டு ப்ராப்ளமும் பார்த்துங்க. நான் வந்து ஒரு சிலது வந்து நான் படிக்காமல் இருக்கிறேன். ஏன்னா அந்த வந்து ஃபுல்லாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ வீடியோ லென்த்தாக போகும். அதனால் அதுக்கப்புறம் வந்து யூனிட் 2ல் சப்ஜெக்ட் நேம் வந்து ஆப்டிக்ஸ். ஸோ ஆன்சர் ப்ரீஃபில் வந்து ஃபஸ்ட்டு ஸோ வாட் ஆர் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், செகண்ட் ஸ்டேட் ஸ்னெல் லா, அப்புறம் 6th வந்து டிஃப்ரெண்ட் கன்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் த கான்கேவ் லென்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து 7th கொஷின் வாட் இஸ் த பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் ஐ. அப்புறம் வந்து 9th கொஷின் வை டஸ் தி ஸ்கை அப்பியர் இன் த ப்ளூ கலர். ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். அப்புறம் தேர்டு டிஃப்ரெண்ட் த ஐ டிஃபெக்ட் அண்ட் மோஃபியா அண்ட் ஹைப்போமெட்ரோஃபியா. ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளமும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ யூனிட் வந்து 2ல் யூனிட் 3 வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் தெர்மல் ஃபிசிக்ஸ். ஸோ நான் சொல்கிறது ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதை படித்தாலே நீங்கள் எப்போதும் நல்ல மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் ப்ரீஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்டு கொஷின் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். 4th கொஷின் ஸ்டேட் பூலியஸ் லா. 5th கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம்.
சிக்ஸ்த்து வந்து டெஸ்டினேஷன் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். ஸோ இன்னொன்று என்னென்னா அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல்ஸ், ஸோ பிடிஎஃபோட லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் செப்பரேட்டாக வந்து அது வந்து ஸ்டூடெண்ட் சொல்லி வாட்ஸ்அப் சேனல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து அதில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதில் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். செகண்ட் வந்து எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் மெஷரிங் த ரியல் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்விட் வித் ஏ நீட் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ அது வந்து சால்வ் தி கிவன் ப்ராப்ளம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட். அப்புறம் வந்து செகண்டு வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ட் ஹேஸ் த கண்டக்டர் இஸ் மேட் திக்கர். அப்புறம் தேர்ட் கொஸ்டின் ஒய் இஸ் த டங்ஸ்டன் மெட்டல் யூஸ்ட் அ பல்ப் பட் நாட் இன்ஃப்யூஸ் ஒயர். ஓகேங்களா? ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த 3 கொஸ்டினும் வந்து நம்மளுக்கு அந்த 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கீழே இருக்கிறது அந்த கோடு கீழே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் அது வந்து உங்களுக்கு வந்து 4 மார்க்கில் வந்து வரும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஸோ ஸ்டேட் த ஓம்ஸ் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நான் இன்னும் வந்து இதில் ரெடியூஸ் பண்ணி கேட்பீங்க. ஸோ அதுக்கான வீடியோ நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? வெரி ஸ்லோலனஸ் அவங்களுக்கு வந்து. அப்புறம் ஃபோர்த்து கொஸ்டின் டிஸ்டினேஷன் பிட்வீன் த ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஏ கண்டக்டர். அப்புறம் ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கொஷின் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர்டு கொஷின் பார்த்துங்க. அந்த 3 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அது வந்து ரீட் பண்ணேன். ஏன்னா ரீட் பண்ணால் ரொம்ப லென்த்தாக போகுன்றனால. அதுக்கப்புறம் வந்து சால்வ் த ப்ராப்ளம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் யூனிட் 5 அக்கோஸ்டிக்ஸில் வந்து ஆன்சர் ப்ரீஃபில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வாட் இஸ் த லாங்கிடியூடல் வேவ். அப்புறம் வந்து ஃபிஃப்த்து கொஷின் நேம் த 3 அனிமல்ஸ் விச் கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். ஸோ நான் கோடு போட்டுருக்குது என்ன அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அந்த 1ம் 5th கொஷினும் வந்து எதுக்கானது அப்படின்னா 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு சின்ன கொஷினாக இருக்கும். ஸோ அது மாதிரி அது கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு கொஷினும் செகண்ட் கொஷினும் வந்து தேர்டு கொஷினும் வந்து 4 மார்க்கில் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து தேர்டு கொஷின் அப்புறம் 4th கொஷின் அப்புறம் ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து சால்வ் த கிவன் ப்ராப்ளம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கொஷின் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் 4th கொஷினும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் யூனிட் 6 ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கொஷின். ஓகேங்களா? விச் இஸ் த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ப்ரெசென்ட் இன் த ஒன் டேபிள். ஓகேங்களா? அதுவும் 5th கொஷின் அப்புறம் 6th கொஷின் அப்புறம் 10th கொஷின். இந்த மேலே இருக்கிறது எது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் 2 மார்க்ஸ். அது கீழே வர்றது 4 மார்க்கில் வந்து வரும். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் ரைட் த எனி 3 feature of natural and the artificial radioactivity. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் கிரிட்டிக்கல் மாஸ். அப்புறம் வந்து தேர்டு கொஷின் டிஃபைன் 1 ரெசல்டன்ட். அப்புறம் வந்து ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். ரெண்டாவது கொஷின் பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பெட்டா அண்ட் காமா ரேடியேஷன். ஓகேங்களா? சால்வ் த கிவன் த ப்ராப்ளம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க யூனிட் 6ல். அடுத்தது பார்க்க போகிறது வந்து நம்ம யூனிட் 7 ஸோ ஆட்டம் அண்ட் மாலிகுல். ஸோ இதில் வந்து ஆன்சர் ப்ரீஃபில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து டிஃபைன் ரிலேட்டிவ் அண்ட் அட்டாமிக் மாஸ். செகண்ட் கொஷின் டிஃபைன் அட்டாமிசிட்டி. இப்போ 5th கொஷின் வாட் இஸ் த மோலார் வால்யூம் ஆஃப் கேஸஸ். அண்ட் ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? செகண்ட் கொஷின் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தேர்டு அப்புறம் வந்து 4th பார்த்துங்க. சால்வ் தி கிவன் த ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4th. ஸோ இது ரெண்டும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. யூனிட் 8 வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி எலமெண்ட் சப்ஜெக்ட் நேம். அண்ட் தென் ஆன்சர் ப்ரீஃபில் வந்து தேர்ட் கொஷின் வாட் இஸ் த ரஷ் கிவன் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்முலா ஆஃப் ரஷ். அப்புறம் வந்து 4th கொஷின் ஸ்டேட் த 2 கண்டிஷன் ஆஃப் நெசசரி ஆஃப் ஃபார் ரஷ்ஷிங் ஃபார் அயன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய வந்து உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்பீங்க. ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா வந்து மற்ற ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம அப்லோட் பண்ணுறனால ஸோ நான் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ அப்லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து யூனிட் 9 சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ கட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஆன்சர் ப்ரீஃபில் வந்து டிஃபைன் த டேம் சொல்யூஷன்ஸ். செகண்ட் கொஷின் பார்த்துக்கங்க. அப்புறம் 4th 6th அப்புறம் 7th கொஷின் டிஃபைன் த ஹைட்ரேட் சால்ட். ஓகேங்களா? ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் ரைட் த நோட்ஸ் ஆன் த சேச்சுரேட் சொல்யூஷன் அண்ட் அன்சேச்சுரேட் சொல்யூஷன். செகண்ட் கொஷின் ரைட் த நோட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர் அஃபெக்டிங் ஆஃப் solubility. ஓகேங்களா? 4th கொஷின் இன் வாட் வே ஹைட்ரோகிராஃபிக்
substance differ from the deliquescent substance. ஓகேங்களா. அப்புறம் வந்து யூனிட் 10 வந்து டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் சப்ஜெக்ட் நேம் ஆன்சர் ப்ரீஃப் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்குங்க, செகண்ட் கொஷின் பார்த்துக்குங்க, அப்புறம் ஃபோர்த்து கொஷின் வந்து பார்த்துங்க. ஸோ நம்ம குரூப் இந்த இதில் என்ன நம்பரில் இருக்கோ அந்த யூனிட்டில் நீங்கள் புக்கில் வந்து அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின், ஸோ வாட் ஆர் த கால் ஆஃப் தெர்மோலைசஸ் ரியாக்ஷன். அப்புறம் செகண்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் double displacement reaction with example. Fourth question, how does pH play an important role in everyday life. ஓகேங்களா. ஸோ அடுத்தது சால்விங் த கிவன் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டை பார்த்துங்க. அப்புறம் யூனிட் லெவலில் ஓகேங்களா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்போனண்ட்டில் இந்த செகண்ட் கொஷின், ஃபோர்த்து கொஷின், அப்புறம் ஃபிஃப்த்து கொஷின் டிஃப்ரெண்ட் சோப்ஸ் அண்ட் டிஜர்டன்ஸ். ஸோ எனக்கு வாயில் வரல, ஸோ அதனால் ஸோ ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட்டு கொஷினும் ஃபோர்த்து கொஷினும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்து கொஷினை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்துக்கணும். யூனிட் 12 பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் ஆண்டமி அண்ட் த பிளான்ட் ஃபிசியோலஜி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கிவ் அண்ட் அக்கௌண்ட் அண்ட் வெக்ஸுலர் பண்டல் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கொஷினும், செகண்ட் கொஷின், தேர்டு கொஷின், அப்புறம் ஃபிஃப்த்து அண்ட் சிக்ஸ்த் கொஷின் வந்து பார்த்திங்க. ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின், அப்புறம் தேர்டு கொஷின் ஓகேங்களா அது வந்து பார்த்துங்க. யூனிட் 13 வந்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ ஆன்சர் பண்ணியிருந்தால் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் கொஷின். யூனிட் 14 டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், அதில் வந்து ஆன்சர் பிரீஃப் வந்து செகண்ட், ஃபிஃப்த், செவன்த், எயித், 10th, 12th ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபிஃப்த்து கொஷின் வந்து பார்த்துக்குங்க. யூனிட் 15 வந்து நர்வஸ் சிஸ்டமில் வந்து ஆன்சர் பிரீஃபில் செகண்ட் அண்ட் ஃபோர்த், ஃபிஃப்த் கொஷின். ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட், செகண்ட், ஃபோர்த் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு யூனிட் 16 பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ், அதில் வந்து ஆன்சர் பிரீஃபில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, 9th, 10th கொஷின். அப்புறம் ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து, ஃபிஃப்த்து கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 17 ரீப்ரொடக்ஷன் இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல், ஆன்சர் பிரீஃபில் வந்து ஃபோர்த்து கொஷின். ஸோ டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃபிஃப்த்து கொஷின், செவன்த்து கொஷின், எயித்து கொஷினும், 9th, 12th கொஷினும் வந்து 12 கொஷினும் வந்து பார்த்துங்க. அப்புறம் ஆன்சரின் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்துங்க. அப்புறம் யூனிட் 18 வந்து ஜெனட்டிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், வை டிட் மெட்டல் செலக்ட் a plant for his experiment. Third question, what are the allosomes. So 7th question, explain the structure of chromosome. ஸோ ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷினும் செகண்ட் கொஷினும் வந்து பார்த்துங்க. அப்புறம் யூனிட் 19, ஸோ யூனிட் 19 வந்து ஓகே. ஸோ நான் படிக்கலை, ஏன்னா வீடியோ இப்போயே வந்து 12 minutes 13 minutes கிட்ட ஆக போகுது அதனால். ஸோ ஃபோர்த்து கொஷின், ஸோ ஹவு கேன் நான் படிக்கலைன்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்ருக்கேன் ஓகேங்களா. ஃபோர்த்து கொஷின் பார்த்துங்க. ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து தேர்டு கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. யூனிட் 20 ஓகேங்களா ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு, ஃபிஃப்த்து, செவன்த்து. ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்திங்கன்னா செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து கொஷின். அதுக்கப்புறம் வந்து யூனிட் 21 வந்து ஹெல்த்தில் வந்து ஆன்சர் பிரீஃபில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், தேர்ட். அப்புறம் வந்து ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு கொஷின் ஓகேங்களா. ஸோ யூனிட் 22 என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் நேம், ஃபஸ்ட்டு கொஷின், ஃபோர்த்து கொஷின். இப்போ ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், ஃபோர்த் ஓகேங்களா. ஸோ அடுத்தது யூனிட் 23 வந்து லா ஆஃப் மோஷனில் வந்து இதில் வந்து உங்களுக்கு மொத்தமே வந்து இதில் 2 mark 4 mark இருக்கிற மாதிரி ஒரு 4 கொஷின் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இருக்கிறதே 4 தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த 4த்துலேயே ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒன்று அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இந்த யூனிட்டை வந்து விட மாட்டாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் பப்ளிக்கில் கூட கேட்டுருந்தாங்க இந்த ஒரு கொஷின் இதில் வந்து. ஸோ அதனால் நான் எதை சொல்கிறேன்னா, இந்த உங்களுக்கு டைம் இருந்துச்சா 4 படிச்சுங்க, இல்லைனா அதில் ஏதாவது 2 நீங்களே சூஸ் பண்ணி படிக்கிங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்து இருக்கிற எல்லா யூனிட்டில் கூடிய சம்திங் 23 யூனிட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து 2 mark 4 mark 7 mark எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் இருக்கிறது இன்னும் ரிடியூஸ் பண்ணி ஸ்லோனஸோட பிலோவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் நம்ம ரிடியூஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் எதுன்ற கேட்டிங்க அப்படின்னா நம்ம அது கூட வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி வந்து போடலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. சப்ஸ்கிரைப் டு கல்விவாலா சேனல் அண்ட் தென் வந்து ஐ வில் ப்ரே டு யுவர் பப்ளிக் எக்ஸாம் 2025. டெஃபினெட்லி ஐ ப்ரே ஐ வில் குட் marks score
and then coming the 2025 பப்ளிக் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க் வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் ஃபுல்லாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்புடைய சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் வந்து கிடச்சிரும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.